கெரியரோட உச்சத்தில் இருந்தார் எம்ஜே. ஆனால் அவரோட டவுன்ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு. நான் உங்கள் ஃபிரோஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெவில் காட் ஆஃப் மியூசிக் ஒரே நைட்டில் 13 கிராமி அவார்ட்ஸ் அவர் ரிலீஸ் பண்ண த்ரில்லருக்கு இப்போ வரைக்கும் 70 மில்லியன் காப்பி சேல். டோட்டலாக அவர் லைஃப் டைம் முழுவதும் 700 அவார்ட்ஸ் கிட்ட வாங்கி இருந்திருக்காரு. இவ்வளோ பெரிய பீக்கான ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சார். 1993 அவர் மேலே ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் சைல்டு அபியூஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் 2003 ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க, லிவிங் வித் எம்ஜேன்னு சொல்லிட்டு. பெப்சி அவர் காண்டி கொடுத்த அந்த 1.2 பில்லியனையும் அந்த குழந்தைகள் காண்டி கொடுத்தாரு. சோனி கில்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாம்ப்ளெட்ஸை வச்சுட்டு அவ்வளோ பெரிய போராட்டம் எடுத்திருக்காங்க. கருப்பினம் பிடிக்காம வெயிட்டா மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 120 to 150 இயர்ஸ் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஒரு மனுஷனால எவ்வளவு கஷ்டத்தால் தாங்க முடியும். ரீசெண்டா எப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் ஆனதுல அவரோட கால் ஒன்று நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். எம்ஜே என்னை இந்த மாதிரி மர்டர் பண்ணிடுவாங்க, பட் அது கவர்மெண்ட்டுக்கும் மேலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல இருந்தே அவர் நம்மளை அலர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. பட் அப்போ நம்ம யாருக்குமே புரியலை. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறபோது தான் 2009 திஸ் இஸ் இட் அப்படின்ற ஒரு ஆல்பம் மூலியமா கம்பேக் கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் அவர் நிம்மதியான தூக்கமே இல்லை. எப்படிங்க வரும் இவ்வளோ கவலைகளை வச்சுக்கிட்டு? தான் மேலே போட்டுக்கிற பழி, கடன், குடும்பம், ஹேண்ட்ஸோட மதிப்பையும் சம்பாதிக்கணும். அவரோட பர்சனல் டாக்டர் முறை ப்ரோபோஃபைல்ன்ற ஒரு ட்ரக் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டோசேஜும் ஜாஸ்தியாக போட்டுருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா மைக்கேல் எந்த ஒரு அசைவுமே இல்லை. ½ hour அப்புறம் தான் அந்த ரூமை விட்டு தகவல் வெளியில போயிருக்கு. அஃபிஷியலா ஜூன் 25, 2009 அப்போ அவர் இறந்துட்டாருன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வருது. உலகம் ஃபுல்லா பல கேள்விகள், பல கான்ட்ரவர்சிகள். எவ்வளவு முடியுதோ அவ்வளோ போராடி இருக்காரு எம்ஜே. கடைசியில அவர் தோத்துட்டாரு. ஆனா மக்கள் மனசுல இப்போ வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நமக்கு மேல கார்பரேட் இருந்து நம்மளை ஆட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சாக்க பல சிக்கல்கள்ல மாட்டிக்கிடுவாங்க. நான் போட்டிருந்த 3 வீடியோஸ், இன்னும் அவரோட ஃபேம் அண்ட் அவரோட ஹிஸ்ட்ரி, கமிங் டு தி கன்க்ளூஷன், அவரோட டெத். Apart from negativities and controversies, he is a good man with a good soul and his name is Michael Jackson. இப்போ வரைக்கும் இந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக அவரோட லைஃப்பை சிம்பிளாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா அதை சந்தோஷப்படுற பல கோடி ஆள்களில் நானும் ஒருத்தவன்.